ஆண்டவரையே கையிலேந்தி அன்பால் தம் மக்களை தன் வசமீந்து இன்னலிலும் இடரிலும் நற்செய்தி பணி செய்து சாத்தானையும் தீய சக்திகளையும் அழித்தொழித்து நற்கருணையின் மகிமையை உணரச் செய்து மீன்களுக்கும் நற்செய்தி போதித்து ஒரு முரடரின் மனமாற்றத்திற்கு உதவி செய்து கொதி நீரில் விழுந்த குழந்தையை உயிர் பெறச் செய்து கழுதையை நற்கருணை முன்பாக வணங்க செய்து புதைகுழியில் விழுந்த இளம் பெண்ணை காப்பாற்றிய கோடி அற்புத புனித அந்தோணியாரின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளில் இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொரு அருப்பணியாளர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு முறை ஒரு அம்மாவை பார்த்து, நேற்றைய தினம் என்ன மைய கருத்து உங்களுக்கு சொல்லப்பட்டது என்று கேட்டார்கள் அந்த அருத்தந்தை. அப்பொழுது அந்த அம்மா சொன்னார்கள், ஒரு ஃபாதர் வந்தார், அவர் பேர் எனக்கு தெரியும், அவர் பேர் அமல்ராஜ்னு வச்சுக்கிறோம். அமல்ராஜ் ஃபாதர் வந்து நல்ல ஒரு மறையுரை கொடுத்தாரு. அதாம்மா, என்ன மறையுரை கொடுத்தாரு, அந்த மைய கருத்துன்னு சொல்லியிருப்பாங்களே, அது தெரியுமா கேட்ட போது அவர் அதுதான் ஃபாதர் தெரியல எனக்கு, ஆனால் நல்லா கொடுத்தாரு அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் இன்று நாம் ஒரு சிறந்த ஒரு மைய கருத்தை சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை உயர்த்த வேண்டும் என்றால், தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என்றால், தன்னுடைய வாழ்க்கை படிப்பினைகளை நான் உயரிய நோக்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்கு 21 நாட்கள் தேவைப்படுகிறது என்று பல அறிஞர்கள், ஞானிகள், வல்லுநர்கள், மருத்துவர்கள், பேச்சாளர்கள் சொல்வதை நாம் அடிக்கடி காதுகளில் கேட்டு இருப்போம். அதேவேளை பல பேர் அதை செய்து கொண்டு கூட இருப்போம். ஆனால் இந்த 21 நாட்கள் தேவையில்லை, 13 நாட்கள் இந்த திருவிழா நாட்கள் போதும் என்று உங்களுடைய அருப்பணியாளர்கள் சிறந்த ஒரு மைய கருத்தை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். யார் ஒருவர் உண்மையிலே இந்த மைய கருத்தை ஆழமாக சிந்தித்து உங்களுடைய வாழ்வாக்குறீர்களோ, நீங்கள் தூய்மையான வாழ்வை நோக்கி பயணித்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் உயரிய வாழ்வை நோக்கி கண்டிப்பாக பயணிப்பீர்கள். அதுதான் சிறப்பாக இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, அநீதியை வேறறுத்து நீதியை நிலைநாட்ட. இது என் மனசுல வரும்போதே பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த சமுதாயத்துல, இந்த வாழுகின்ற இந்த சமுதாயத்துல இதெல்லாம் நடக்கிற காரியமா ஃபாதர் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் வாழுகின்ற நாம் ஒவ்வொருவரும் ஜாதி, மதம், மொழி, இனம், ஆண், பெண் என்ற அனைத்து வேறுபாடுகளையும் களைந்து நாம் அனைவரும் அநீதியை வேறறுத்து நீதியை நிலைநாட்ட ஆண்டவரோடு பயணிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. இதுதான் ஒரு கவிஞர் அழகாக அவருடைய அநீதி வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். நல்லான் வகுத்ததா நீதி இல்லை, இங்கு பணம், பதவி, புகழ் படைத்தவர்கள் வகுத்ததே நீதியாக இருக்கிறது. அந்த வல்லான் வகுத்த நீதி என்றும் எளியோருக்கு அது அநீதியாக சொல்லப்படுகிறது. அநீதி என்பது ஒரு நீதியின் குரலாக இருக்கிறது. அநீதி என்பது ஒரு பேரன்பின் குரலாக இருக்கிறது. அநீதி என்பது மறுக்கப்பட்டவரின் குரலாக இருக்கிறது. நீதி என்பது கிடைக்காத ஒரு கண்ணீரின் அநீதியாக இருக்கிறது என்று அந்த கவிஞர் அழகாக சொல்கிறார். ஒரு முறை நம் வாழ்வு புத்தகத்தை ஒரு வருடங்களுக்கு முன்பாக நான் படிக்க நேர்ந்தது. அந்த ஆசிரியர் அழகாக ஒரு தலைப்பை எழுதி அந்த ஒரு உண்மை சம்பவத்தை அவர் எழுதுகிறார். அந்த தலைப்பு என்பதை நான் இறுதியாக சொல்றேன். ஆனால் அதில் என்ன கூறுகிறது என்றால், மகாராஷ்டிரா மாநிலத்தில் அக்லோ என்ற ஒரு கிராமத்தில் ஒரு விதவை தாயானவள் ஒரு குழந்தையை, ஒரு ஆண் குழந்தையை கையிலேந்தி, யாரும் இல்லாதவை அனாதையாக என்ன செய்ய போகிறேன், எப்படி இந்த குழந்தையை நான் வளர்க்கப்படுகிறேன் என்று அந்த கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்க அந்த தாய் பல பல வேலைகளை செய்கிறார். தனக்கு தெரிந்தவர்களாம் சென்று உதவிகளை நாடுகிறார். அந்த குழந்தையை நன்றாக படிக்க வைக்கிறார். அந்த குழந்தை 12ஆம் வகுப்பு முடிக்கிறது, நல்ல மதிப்பெண் எடுக்கிறது. அப்பொழுது அந்த தாய் நினைக்கிறார், இவனை கல்லூரியில் சேர்த்து நான் படிக்க வைக்க வேண்டும் என்று. பல பேருடைய உதவியை நாடி அந்த ஆண் குழந்தையை, அந்த மகனை கல்லூரியில் சேர்த்து படிக்க வைக்கிறார்.
அவனும் நன்றாக படித்து நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று நல்ல நிலைமைக்கு வருகிறார். அவன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு செல்கிறான். நல்ல ஒரு வேளையில் அமர்ந்து விட்டான். அப்பொழுது அந்த தாயானவள் ஆனந்தமயமாகிறாள். இத்தனை நாட்கள் நான் கஷ்டப்பட்டது, கவலைப்பட்டது, கண்ணீர் சிந்தியது எல்லாம் என் மகன் இன்றளவு துடைத்திருக்கிறான் என்று ஆனந்த கண்ணீர் வெடித்த அந்த தாய்க்கு அந்த ஆனந்த கண்ணீர் சிறிது காலமே இருந்தது. ஏனென்றால் அந்த மகன் வேலை செய்கின்ற அந்த இடத்தில் ஒரு முறை கலவரம் வருகிறது. அந்த கலவரத்திலே ஒரு நபரை அவர்கள் கொன்று விடுகிறார்கள். ஆனால் கொன்றுவிட்ட அந்த மனிதர்கள் பல பேருடைய உதவியால் நாம் ஏழையாக இருக்கின்ற அந்த மனிதன் மேல் நாம் குற்றம் சாட்டி விடுவோம் என்று அவன் மேல் குற்றத்தை சாட்டுகிறார்கள். காவல்துறைக்கு லஞ்சம், நீதித்துறைக்கு லஞ்சம் என்று அனைவருக்கும் கொடுத்து அவன் மேல் குற்றப்பள்ளியை சுமத்துகிறார்கள். நீதிபதி அவனுக்கு 18 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயுள் தண்டனை அவனுக்கு வழங்குகிறார். அந்த தாயானவள் கதறுகிறாள், கண்ணீர் வடிக்கிறார், பல பேருடைய உதவியை நாடுகிறார். ஆனால் எதுக்குமே பயன் இல்லாமல் போய்விட்டது. ஒரு முறை கடிதம் வருகிறது, உன்னுடைய தாயானவள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் என்று. அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. மறுமுறை ஒரு நாள் அவனுக்கு குறுஞ்செய்தி ஒன்று வருகிறது, உன்னுடைய தாயானவள் இறந்து விடுகிறார் என்று. ஆனால் அந்த சிறைச்சாலையில் இருக்கின்ற அந்த மகன் பல பேருடைய உதவியை நாடுகிறான். காவல்துறையோடு கண்ணீர் வடித்து கேட்கிறான், இந்த ஒரு முறை என்னை அனுமதியுங்கள், நான் சென்று என் தாயை பார்த்து விட்டு வருகிறேன் என்று. ஆனால் அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஒரு முறை இதை பார்த்த தெரிந்த ஒரு நபர் மறுமுறை அந்த பரிசீலனைக்க வேண்டும் என்று அந்த குற்றச்சாட்டை நீதிபதிக்கு கொண்டு வருகிறார்கள். காவல்துறை விசாரிக்கிறார்கள். அவர்கள் 18 ஆண்டுகளுக்கு பிறகாக இவன் குற்றவாளி இல்லை, இவன் உண்மையிலே நிரபராதி என்று அந்த நீதிபதி சொல்கிறார். என்றால் அந்த குற்றம் செய்தவர் அவர் நான் தான் குற்றம் செய்தேன் என்று அவர் ஒத்துக்கொள்ளுகிறார். அன்புக்குரியவர்களே, 18 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த அந்த மகனை, அந்த நபரை பார்த்து காவல்துறை நீ சென்று சந்தோஷமாக அமைதியாக வாழலாம் என்று சொன்னபோது அந்த மகன் சொன்ன காரியம், நான் எப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும், எனக்கு இருந்த ஒரே தாய் இன்று உயிரோடு இல்லையே, நான் சென்று என்ன செய்ய போகிறேன் என்று அந்த மகன் சொன்னாராம். அந்த தலைப்பு என்னவென்றால், ஆசிரியர் இவ்வாறு எழுதியிருந்தார், நீதி அப்பொழுது கிடைத்தால்தான் நீதி, அது அப்புறம் கிடைத்தால் அது அநீதி என்று அவர் எழுதியிருந்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்திய நாட்டிலே 51 மில்லியன் குற்ற சாட்டுகள் இன்று நீதித்துறையால் இருக்கின்றது. ஆனால் இதில் எத்தனை பேர் நீதிமான்கள், எத்தனை பேர் அநியாயம் செய்தவர்கள் என்பது யாருக்கு தெரியும்? இன்று மரண தண்டனையும் இன்று குற்றவாளியாக சிறைவாசம் அனுபவித்திருக்கும் அத்தனை நபர்களும் அநியாயம் செய்தவர்களா என்று நமக்கு தெரியாது, அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். இப்படி அநீதியை வேறறுத்து நீதியை நிலைநாட்ட இன்று நாம் அனைவரும் ஒன்று சேர அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் திருவிவிலியத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அழகாக சொல்லப்படுகிறது. சின்ன எரிச்சல் தான் காயினுடைய சாபத்திற்கு காரணமாக இருந்தது. சின்ன எதிர்பார்ப்பு தான் லோத்தினுடைய குடும்பம் சிதைய காரணமாக இருந்தது. சின்ன தடுமாற்றம் தான் இஸ்மாயிலுடைய பிறப்புக்கு காரணமாக இருந்தது. சின்ன சகிப்புத்தன்மையற்ற காரியம்தான் ஏசாவின் ஆசீர்வாத இழப்பிற்கு காரணமாக இருந்தது. சின்ன கோபம் தான் மோசே கானான் நாட்டை சந்திப்பதற்கு முடியாமல் போனதாக இருந்தது. சின்ன ஆசைதான் சிம்சோன் அழிய காரணமாக இருந்தது. சின்ன பயம்தான் சவுல் இறைவனின் கோபத்திற்கு அடிமையாக காரணமாக இருந்தது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அநீதிகளுக்கு இடம் கொடுத்ததால் தான் இன்று அவர்கள் நீதிக்கு உண்மைக்கு சான்றாக அவர்களால் வாழ முடியாமல் போய்விட்டது. இதைத்தான் நீங்கள் தொடக்க நூல் அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 9 அவரோடு இருந்தவர் தானே என்று கேட்ட பொழுது, இல்லை இல்லை, நான் அவரோடு இல்லை, அவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று கூறினார். இப்படி மனிதர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய வாழ்விற்காக நீதியை நிலைநாட்ட மறுத்து அநீதிக்காக, அநீதி வாழ்வுக்காக அவர்கள் வாழ்ந்ததையும் நம்மால் திருவிவிலியத்திலும் பார்க்க முடிகிறது. ஆனால்
இஸ்ராயல் நாடு செழுமையாக வாழ்ந்த நாட்களிலே அங்கு இறை வாக்கு உரைத்தவர் ஆமோஸ். நாட்டில் வளங்களுக்கு குறைவில்லை, பணக்காரர்கள் பணத்தால் உயர்ந்து கொண்டே செல்கிறார்கள், ஏழைகள் வாழ முடியாமல் தவித்துக் கொண்டே செல்கிறார்கள். ஒரு பக்கம் வீடுகளை கட்டி குவித்துக் கொண்டே செல்கிறார்கள், ஒரு பக்கம் வீடு வழி இல்லாமல் தெருக்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கும் அநீதி, அக்கிரமம், நீதிபதிகள் நீதிகளை விற்க தொடங்கிவிட்டனர். மதுவின் கோரத்தாண்டவம் நடந்து கொண்டு இருக்கிறது. தூய்மையான மக்கள் தூரமாய் போய்விட்டார்கள். இப்படி வாழுகின்ற அந்த நாட்டிலே இறைவனின் குரலாக, நீதியின் குரலாக அனைவரையும் ஒருங்கிணைத்து அநீதிக்கு எதிராக போராடியவர் ஆமோசும் மீகா இறைவாக்கினரும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் என்றாவது அநீதிக்கு குரல் கொடுப்பவராக, நீதியின் பக்கம் சார்ந்தவர்களாக நாம் போராடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த முதல் வாசகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அங்கே இரு நாடுகள் செய்த பாவம் அல்ல, ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே நடக்கின்ற பேச்சுவார்த்தை அல்ல, போராட்டம் அல்ல, மாறாக அநீதிக்கும் நீதிக்கும் நடக்கின்ற போராட்டம். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நீதிமானை என் கையிலே கொடு, நான் உன்னை மேலோக்கி உயர்த்துவேன், உன்னை உயர வாழ்வுக்கிட்டு செல்வேன். இது ஆண்டவர் சொன்னதோடு நின்று விடவில்லை. நீங்கள் திருவிவிலியத்தில் பார்த்தீர்கள் என்றால், இந்த மக்கள் என் சொல்லுக்கு அவர்கள் அடங்கவில்லை, அவர்கள் தீமைக்கு மேல் தீமை செல்கிறார்கள், அனைவரையும் அழித்தொழிப்பேன் என்று அழித்த இறைவன் நோவா என்கின்ற ஒரே ஒரு நீதிமானை வைத்து இந்த உலகத்தை கட்டி எழுப்பினார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதைத்தான் என்று சொல்கிறார், உன் குடும்பத்தில் ஒரே ஒரு நீதிமான் இருந்தால் போதும், உன் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் நான் உயர்த்தி செல்வேன் என்று ஆண்டவர் என்று நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். இந்த இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் அழகாக சொல்கிறார், நீதியோடு வாழ மறுத்தவர்கள் அவரவர் செயலுக்கேற்ப தண்டனையும் அழிவையும் கண்டிப்பாக பெறாமல் போகிறார்கள். ஆனால் யார் ஒருவர் நீதியோடு வாழ்கிறார்களோ அவர்கள் மாண்பும் அமைதியும் மாட்சியும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு நாளும் பெற்று மகிழ்வார்கள் என்று பவுலடியார் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் அளப்பரிய காரியங்களை, அளப்பெரு ஆசீர்வாதத்தை கோடி அற்புத அந்தோனியார் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் வழங்குவார். பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூதர்கள் முன்பாக ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள் நிறைய பேர். அப்படி முடக்குவாதமுற்றோர், பாவிகள், கை சும்பியவர், கண் பார்வையற்றோர், காது கேளாதோர், இப்படி பல்வேறு மக்கள் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் இவர்கள் அனைவரையும் ஒதுக்கிவிட வேண்டும், இவர்கள் அனைவரையும் மதிக்க கூடாது என்று வாழ்ந்த இந்த சமுதாயத்தினருக்கு ஆண்டவர் அன்பையும் ஆதரவையும் நீதியும் வழங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்மோடு வாழுகின்ற சக மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும். நம்மோடு வாழுகின்ற சக மனிதனுக்கு அநீதி இழைக்கின்ற பொழுது நாம் அவனோடு கைகோர்த்து நீதிக்காக போராட வேண்டும் என்று ஆண்டவர் என்று நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அநீதிக்காக குரல் கொடுத்த முதல் மனிதர் என்று பெயர் எடுத்திருக்கின்றார். எப்படி என்றால், அவர் ஒரு முறை சொல்கிறார், யார் ஒருவர் அநீதிக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்கள் ஏழைகளின் தோழலாகிறார்கள் என்று சொல்கிறார். யார் ஒருவர் அநீதிக்கு எதிராக போராடுகிறார்களோ அவர்கள் எளியவர்களின் முன்மாதிரி ஆகிறார்கள் என்று சொல்கிறார். யார் ஒருவர் யாருமில்லா மனிதர்களுக்கு தோள் கொடுக்கிறார்களோ அவர்கள் அகதிகளுக்காக பரிந்து பேசுகிறார்கள் என்று சொல்கிறார். யார் ஒருவர் அடுத்தவரின் வழியை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் சிறைவாசிகளினும் தொழிலாளர்கள் மீது கரிசனை கொள்ளவர்களாக மாறுகிறார்கள் என்று சொல்கிறார். நீங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அமெரிக்க அதிபராக யார் பதவியேற்றது? ட்ரம்ப் பதவியேற்றார். அப்பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், நீங்கள் பதவி ஏற்பது மகிழ்ச்சிக்குரியது, ஆனால் உங்களிடம் ஒரு குணம் இருக்கிறது, நீங்கள் அகதிகளாக வருபவர்களை கரிசனையோடு பார்க்க மாட்டீர்கள், நீங்கள் அவர்களை எல்லாம் துரத்தி விடுவீர்கள், அடிமைகளாக்கி விடுவீர்கள் என்பது எனக்கு தெரியும். தயவு செய்து உங்களை நோக்கி வருபவர்களை, உங்களை தேடி வருபவர்களை அன்பு செய்யுங்கள் என்று
திருத்தந்தை பிரான்சிஸ் அன்று அமெரிக்க அதிபருக்கு இந்த செய்தியை அனுப்பினாராம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒரு முறை திருத்தந்தை பிரான்சிஸ் குறவர் இன மக்களை, நாடோடி மக்களை சந்திக்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், இந்த சமுதாயம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தர மறுத்து விட்டது. உடைமை இல்லை, உங்களிடம் உரிமை இல்லை, வேலை இல்லை, வீடு இல்லை. இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த சமூகம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர் சொல்கிறார், நான் கனத்த இதயத்தோடு உங்களை நோக்கி கண்ணீர் வடிக்கிறேன். கனத்த இதயத்தோடு உங்களிடம் நான் முழங்கால் படியிட்டு மன்னிப்பு வேண்டுகிறேன் என்று அவர் மன்னிப்பு கேட்டாராம். ஆம் அன்புக்குரியவர்களே, அவர் தொடர்ந்து சொல்கிறார், இந்த சமுதாயம் அக்கறையுள்ள சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் அடுத்தவர்களை தாழ்வாக நினைக்கின்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் ஆத்திரம் கொண்ட சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் பண்பாடு இல்லாத சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு கேள்விகளையும் நாம் செய்ய வேண்டிய அந்த பதில்களையும் அவர் சொல்லுகிறார். நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு முன்பாக வந்து நம் குடும்பத்திற்கு எதிராக, மனைவிக்கு எதிராக, கணவனுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக, இந்த பங்கு சமூகத்திற்கு எதிராக செய்த அனைத்து அநீதிகளையும் நாம் நினைத்து பார்த்து, என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே என்று நாம் அனைவரும் மன்னிப்பு வேண்ட வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இப்படி செய்தோம் என்றால் நாம் அனைவரின் அன்பின் குடும்பமாக, நீதியின் குடும்பமாக, உண்மையின் குடும்பமாக வாழ்வோம் என்று இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கோடி அற்புதர் புனித அந்தோனுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். 1254 ஆண்டு சிலுவை போர் நடந்தது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 1254 ஆண்டு சிலுவை போர் நடைபெற்றது. அந்தோணியார் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அப்பொழுது இந்த சிலுவை போரில் நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை 4ஆம் இன்னோசென்ட் அவர் அழைப்பு விடுக்கிறார். அங்கே பதுவா நகர மக்கள் மற்றும் ஆசிர்வதிக்கப்பட்ட லூக்கா இவர்கள் இணைந்து அந்தோணியாரிடம் ஜெபிக்கிறார்கள். எப்படியாவது நாங்கள் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். இறுதியாக அந்தோணியார் ஒரு முறை கனவில் தோன்றி, நீங்கள் மேற்கொள்கின்ற இந்த சிலுவை போரில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அவர் சொல்வதை எங்கு பதியப்படுகிறது. அதேபோல் அவர்கள் அந்த சிலுவை போரில் வெற்றி பெறுகிறார்கள். இங்கே அநீதிக்கு எதிராக, எஸ்லினோ என்கின்ற முரட மன்னனுக்கு எதிராக அங்கே அவர்கள் போராடுகிறார்கள். அங்கே புனித அந்தோணியார் துணை நின்று அநீதியை வீழ்த்தி வெற்றியை நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புனித பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5:19-21 அழகாக சொல்கிறார், நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக வாழ்கிறோம், ஆனால் இங்கே அநீதி எது, நீதி எது என்பதை தெள்ள தெளிவாக புனித பவுலடியார் பிரித்து சொல்கிறார். அநீதி என்பது பரத்தமை, கெட்ட எண்ணெய், காமவெறி, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, போட்டி, பொறாமை, அடுத்தவரின் பணம், அடுத்தவரின் எண்ணம், அடுத்தவரின் இடம் என்று அனைத்தையுமே அடுத்தவரிடமிருந்து சுரண்டி கொண்டு நாம் சுயநலமாக வாழ்வதுதான் அநீதி என்பதை தெள்ள தெளிவாக புனித பவுலடியார் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆனால் எப்படி நான் நீதி உள்ளவனாக வாழ்வது என்று சொல்கின்ற பொழுது, நீங்கள் உண்மையிலே நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால் உங்கள் குடும்பங்களை இழக்க வேண்டியிருக்கும், உங்களுடைய உறவுகளை இழக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் பணம், பதவி, புகழ் அனைத்தையும் நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். நீங்கள் அநீதியை பேரெடுத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால், அதிலும் சிறப்பாக அவர் சொல்லுகிறார், யார் ஒருவர் நீதியை நிலைநாட்டுகிறார்களோ அவர்கள் அன்பில் நிறைந்தவர்களாக வாழ்கிறார்கள், அவர்கள் மகிழ்ச்சியில் நிறைந்தவர்களாக வாழ்கிறார்கள், அவர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவுகிறது, அவர்கள் பொறுமை உள்ளவர்களாக வாழ்கிறார்கள், அவர்கள் பரிவு, நன்னயம், அரவணைத்தல்,
விட்டு கொடுத்தல் என்ற அனைத்து பண்புகளையும் கொண்டவர்களாக வாழ்கிறார்கள் என்று புனித பவுலடியார் நமக்கு இந்த தெளிவாக கூறுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று கோடி அற்புத புனித அந்தோணியாருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் அனைவரும் இந்த சமுதாயத்திற்கு எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் சற்று சிந்தித்து பாருங்கள். உண்மையிலே எனது குடும்பம், எனது வாழ்வு, எனது பங்கு என்று நாம் அனைவரும் நம்மை ஒரு மனத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எப்பொழுது அநீதியாக நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் தட்டி கேட்கின்றோமோ, எப்பொழுது அநீதிக்கு எதிராக நானும் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ, அங்கே ஆண்டவர் அளப்பரிய காரியங்களை செய்வார். சிறப்பாக இன்று பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் சிறப்பிக்கின்றார்கள். ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் இதைத்தான் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீதியை போல, நீதிமான்களை போல எப்படி ஆண்டவர் ஒரு நீதிமானாக இருந்தாரோ, அதே போல் நாம் ஒவ்வொருவரும் எல்லா நேரங்களிலும் நாம் அடுத்தவரை குற்றம் சாட்டுபவராக இல்லாமல் நீதிக்கு உண்மை உள்ளவர்களாக, நீதியின் பக்கம் எப்பொழுதும் சார்பாக நிற்கக்கூடிய எண்ணங்களை கொண்டவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது நம்மையும் நம் குடும்பங்களையும் கோடி அற்புதர் அந்தோணியார் வழியாக ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.